ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டூல்ஸ் இன் வேர்ல்டு வைல்டு வெப். வேர்ல்டு வைல்டு வெப்பில் மல்டிமீடியா டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்ஸ், வெப் ப்ரௌசர்ஸ், வெப் பேஜ் மேக்கர்ஸ் அண்ட் சைட் பில்டர்ஸ், ப்ளஸ் இன் அண்ட் டெலிவரி வெஹிக்கல்ஸ் அண்ட் பியாண்ட் ஹெச்டிஎம்எல். இதான் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டூல்ஸு நம்ம டபிள்யூடபிள்யூவில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்ஸ். வெப் சர்வர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த வெப் இன்வால்வ்ஸ் கம்யூனிகேட்டிங் பிட்வீன் எ சர்வர் கம்ப்யூட்டர் அண்ட் எ கிளைண்ட் கம்ப்யூட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் அப்படின்னு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வெப் சர்வர் இஸ் ஏ கம்ப்யூட்டர். அது என்ன பார்த்தோம், வெப் சர்வர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் தான். த டெலிவர்ஸ் எ ஃபைல், அதாவது ஃபைலை வந்து கிளைண்ட்லேருந்து சென்டருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறது. வென் ஏ கிளைண்ட் கம்ப்யூட்டர் சென்ஸ் ஏ ரிக்வெஸ்ட், அதாவது இப்போ கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோன்னா அது எதை மூலிமா நமக்கு போகும்னா வெப் சர்வர்ஸ் மூலிமா தான் அந்த ரிக்வெஸ்ட் வந்து நமக்கு வந்து சென்ட் ஆகும். The web servers vary in strength and capacity for a variety of platforms meeting the HTTP requirements. The web servers பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிடிபின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர்ஸ் தான். ஓகேவா, கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்ஸு. வெப் சர்வர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தான். இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா வெப் ப்ரௌசர்ஸ் எங்கே யூஸ் பண்ணால் கிளைண்ட் சைடு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஒரு டேட்டா வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் சென்ட் பண்ண முடியுமோ அது நம்ம எப்படி எது மூலிமா சென்ட் பண்ணுவோம், யூஸிங் த ப்ரௌசர். எனி ஒன் ஆஃப் த ப்ரௌசர் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா வந்து சென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோமு, மொசில்லா ஃபயர்பாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப் ப்ரௌசர்ஸ் தான். ஓகேவா, அதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸை நம்ம கிளைண்ட்லேருந்து வெப் சர்வருக்கு கொடுக்கணுன்னா த்ரூ வெப் ப்ரௌசர்ஸ் மூலிமா தான் கிளைண்ட் வந்து ஒர்க் பண்ண முடியும். தே ப்ரொவைட் அண்ட் இன்டராக்டிவ் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். ஓகேவா, இந்த இன்டர்ஃபேஸ் இஸ் யூஸ்டு ஃபார், இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா சர்ச்சிங். நம்ம எதாவது நெட்டில் போய்ட்றோம் இல்லையா, அப்போ நெட்டில் போய்ட்டு ஒரு சர்ச் பண்ணுறோமே ஏதோ ஒரு ப்ரௌசரில் தான் பண்ணுவோம். சர்ச் பண்ணுறது, ஃபைண்ட் பண்ணுறது, வீவிங் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸு, சவுண்ட்ஸு, அனிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம எது மூலிமா பண்ணுவோம், வெப் ப்ரௌசர்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து பண்ணுவோம். வெப் ப்ரௌசர்ஸ் டிஃபர் இன் ஃபீச்சர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், பெர்ஃபார்மன்ஸு அண்ட் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர்ஸ் வந்து டிஃபராக தான் இருக்கும் மற்ற இதில் கம்பேர் பண்ணும்போது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மொசில்லா ஃபயர்பாக்ஸு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் வெப் ப்ரௌசர்ஸ். இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ரோமும் பார்த்தீங்கன்னா இஸ் ஏ மோஸ்ட் பாப்புலர் வெப் ப்ரௌசர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெப் பேஜ் மேக்கர்ஸ் அண்ட் சைட் பில்டர்ஸ். நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் பேஜ் மேக்கர்ஸ் அப்படின்னு என்னென்னா பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம தெரியும் இல்லையா, ஆர் சிம்பிள் ஆஸ்கி டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிம்பிள் ஆஸ்கி டெக்ஸ்ட் ஃபைல் வித்தவுட் எனி ஃபார்மேட்டிங். இதில் எந்த ஒரு ஃபார்மேட்டுமே இருக்காது. நம்ம வெப் பேஜ் டிசைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த ஹெச்டிஎம்எல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். The active server pages called functions or PHP of the programming environments. ஓகேவா, இந்த ASP நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ASP, cold functions, PHPலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML வந்து பில்ட் பண்ணி வைப்பாங்க. இதில் வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸு. இப்போ HTML டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆர் பில்ட் இன்டு மெனி வேர்ட் ப்ராசஸிங் ப்ரோக்ராமர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HTML டிரான்ஸ்லேட் தெரியுங்களா. இப்போ HTML நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், HTML ஆல்சோ யூஸ் ஆஸ் ஏ வெப் டிசைனிங். ஒரு வெப் டிசைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த HTML வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது நிறைய ப்ரோக்ராம்ஸும் இதில் இருக்குது. இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ், அதாவது நம்ம HTML வந்து வேர்ட் ப்ராசஸிங்கும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகேவா, HTML டிரான்ஸ்லேட் எக்ஸ்போர்ட் வேர்ட் ப்ராசஸ் டாக்குமெண்ட் வித் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டே வந்து நம்ம என்ன பண்ணலாம் HTML மூலிமா யூஸ் பண்ணலாம். பேராகிராஃப் டேக் அந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். Many HTML editors and web page making applications offer to shortcut. அதாவது என்ன பண்ணுவாங்க, HTML ஒரு வெப் பேஜ் மேக் பண்ணுறாங்களே அவங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கணும்னா HTML தெரிஞ்சிருக்கணும். இந்த HTML மூலிமா தான் நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அதை நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். Dedicated editors are usually WYSIWYG. that means what you see is what you get. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம கொண்டு வரணும், அதுக்காக நம்ம HTML யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப், கோ லைவ் அண்ட் மேக்ரோ மீடியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா HTML எடிட்டர்ஸு. இந்த கோ லைவ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அலோஸ் யூஸ் டு கிரியேட் அண்ட் எடிட்
பேஜஸ் இம்போர்ட், அதாவது ஒரு பேஜ் எடிட் பண்ணுறதுக்கு, இமேஜஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் அதர் டாக்குமெண்ட்ஸ் லிங்க் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோ லைவ்ன்றதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எடிட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா plugins அண்ட் டெலிவரி வெஹிக்கல்ஸு. நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த plugins அப்படின்னு பார்த்தோம்னா allow end users to view and interact with new type of documents. அதாவது நம்ம யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புது interact with different types of documents and imagesக்கு நம்ம வியூ பண்ணுறதுக்காக அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வர்றது தான் பார்த்திங்கன்னா plugins and delivery vehicles. ஹெல்ப்பர் அப்ளிகேஷன்ஸ் டிஸ்பிளே ஆர் ரன் ஃபைல் டவுன்லோட்ஸ் ஃப்ரம் த இன்டர்நெட். ஓகேவா, இதில் என்னென்னலாம் இருக்குது நம்ம வந்து பார்த்தோம்னா டெக்ஸ்ட்டு, இதான் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் வந்து வியூ பண்ணுறதுக்காக. ஓகேவா, டெக்ஸ்ட்டு, இமேஜஸ்ஸு, சவுண்டு, அனிமேஷன், வீடியோ அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் என்னன்னு தெரியும் இல்லையா, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதாவது ஒரு ரைட் பண்ணிடுவோம், அதான் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். Text and document plugins overcome the display limitations of HTML. இப்போ HTML நிறைய பண்ண முடியாதுல, நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் plugins நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்ட் ப்ரொவைட் ஸ்பெஷல் ஃபாண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடாப்ட்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபாண்ட்ஸ் நிறையா இருக்கும். இப்போ HTML இல்லாத ஃபாண்ட்ஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்குது, கிராஃபிக்ஸ், இமேஜஸ்லாம் நம்ம வந்து இதில் எம்பேட் பண்ணிக்கலாம். அதாவது HTML ஃபாண்ட்ஸு, கிராஃபிக்ஸு, டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம எம்பேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ்ஸு. நம்ம இமேஜஸ்னால் தெரியும் JPEG, GIF, PIG இதெல்லாம் பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபைல்ஸு. இந்த plugins அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் ஃப்ளாஷ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ளாஷ் மூலிமா நம்ம இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்போ அந்த ஃப்ளாஷில் வந்து நம்ம இமேஜஸ் வந்து எப்படிலாம் பண்ணலாம், வேரியஸ் ஃபார்மேட்ஸை யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் கிராஃபிக்ஸ் இருக்குது. இது வந்து டிவைஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் இமேஜஸ் டிஸ்பிளே அட் த கரெக்ட் சைஸ். அதாவது ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ் கரெக்ட் சைஸில் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி வெக்டார் கிராஃபிக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த கலர்ஸ் அதெல்லாம் நமக்கு சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட்னா தெரியும் இல்லையா, மியூசிக், வாய்ஸ் அந்த மாதிரி. அது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MP3, வேவ், AFE அண்ட் AU ஃபார்மேட்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் நமக்கு இருக்கும். ஓகேவா, இன்டர்நெட்டில் நம்ம பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ மிடி சவுண்ட் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர் மோர் கம்பேக்ட் பட் தே டிபெண்ட் அப்பான் த கம்ப்யூட்டர்ஸ் மிடி செட்டப் ஃபார் குவாலிட்டி. இப்போ வந்து சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கரெக்டான குவாலிட்டியில் வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடி சவுண்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீச்சுக்கு அப்படிலாம் நமக்கு தேவைன்னா இது ஸ்பீச் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் லாங்குவேஜில் இருக்கும். ஷார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்பீச் காம்போனன்ட்ஸ்க்கு வேணால் அது தகுந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ சவுண்ட் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு டூல்ஸ் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம் இல்லையா. இப்போ ஒருத்தவங்க பேசுகிறது இன்னொருத்தர் பேசுகிற மாதிரி நம்ம கேட்கும், லேடிஸ் பேசுகிறது ஜென்ஸ் பேசுகிற மாதிரி நம்ம பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆத்தரிங் டூல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சம் சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன் பி மல்டிகாஸ்ட், அதாவது டு அலோ மல்டிபிள் யூசர்ஸ். அதாவது சேம் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் டூப்ளிகேஷன் இல்லாமல் அந்த சவுண்டை வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கிளாஸில் டிஸ்பிளே பண்ணால் கூட அது ஒரிஜினல் மாறாமல் அப்படியே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு. இப்போ நெக்ஸ்ட் டூல்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா அனிமேஷன்ஸ், வீடியோ அண்ட் ப்ரெசன்டேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் நம்ம தெரியும் இல்லையா, நம்ம வீடியோவை வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது. The most data enters multimedia elements or video streams. நம்ம அனிமேஷனை கொண்டு வரலாம் மல்டிமீடியா மூலியமாக. இமேஜஸ் மட்டும் வச்சு அதை சவுண்டு வச்சு ஒரு இமேஜ் வச்சு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸை வேறு வச்சுக்கலாம், இல்லை ஒரிஜினல் வீடியோவே வேறு மாதிரி சவுண்ட்ஸில் நம்ம மாடிஃபை பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீடியா டூல்ஸில் தான். வீடியோ ஸ்ட்ரீம்ஸ் ஆர் காமன்லி பேக்கேஜ் அஸ் ஆப்பிள்ஸ் குவிக் டைம். இந்த வீடியோ ஸ்ட்ரீம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் குவிக் டைமு அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் வீடியோஸ் ஃபார் விண்டோஸ் அண்ட் தென் MPEG ஃபைல்ஸ் மூலம் தான் வீடியோ ஃபார்மேட் வந்து சேவ் ஆகும். The trade-off between bandwidth and quality is ever present when designing, developing and delivering animations or motion video for the web. இப்போ இது மூலிமா இந்த மல்டிமீடியா டூல்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அனிமேஷன்ஸை கொண்டு வரலாம், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற மாதிரி பண்ணலாம், அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் பிக்சர் வேறு கொடுக்கலாம், என்ன வேணுமோ நமக்கு தகுந்த மாதிரி ப்ரெசன்டேஷன், ஸ்லைடிங் ப்ரெசன்டேஷன் ஓடுற மாதிரி விற்கலாம், நிற்கிற மாதிரி விற்கலாம், இல்லை ரிப்பீட்டட் கொடுக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பியாண்ட் HTML.
இப்போ சிஜிஐ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஜாவாலாம் படிச்சிருப்போம். இஸ் அ காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் இஸ் அ இது எதுக்காகனா அப்ளிகேஷன்ஸ், சர்வருக்கும் அப்ளிகேஷன்ஸுக்கும் பியாண்ட் HTML இல்லாமல் என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை சர்வர்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்காக தான் இந்த சிஜிஐ இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம அப்ளிகேஷனை வந்து சர்வருக்கு போனால் தான் ரன் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெப் எனேபிள்டு 3D என்விரான்மெண்ட்ஸ் ப்ரொமைசஸ் கம்பைலிங் அண்ட் இன்டராக்டிவ் மல்டிமீடியா எக்ஸ்பிரஸிங்ஸ். அதான் 3D எஃபெக்ட்ஸ் வர மாதிரியே நம்ம வந்து இந்த மல்டிமீடியா டூல்ஸில் கொண்டு வரலாம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே. ஓகேவா, இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.